அருகே நடைபெற்ற கொலை வழக்கில் 5 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 5 பேருக்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் அருகே நடைபெற்ற கொலை வழக்கில் 5 பேர் முதுகுளத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அந்த 5 பேருக்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் அருகே நடைபெற்ற கொலை வழக்கில் 5 பேர் முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றனர். 5 பேருக்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராமமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராமமூர்த்தி, விவரங்கள். நிச்சயமாக அம்ருத். கரூர் அருகே நடைபெற்ற கொலை வழக்கில் 5 பேர் முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். அவர்களுக்கு 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். அதாவது கரூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக சென்று திரும்பிய ராமர் பாண்டி என்பவரை ஆவாரங்குறிச்சி அருகே கொலை செய்த வழக்கு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த தர்மா, வினோத் கண்ணா, மகேஷ்குமார், தனுஷ், ராமர் ஆகிய 5 பேரை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் அருண் சங்கர் முன்னிலையில் இன்று காலை சரணடைந்தனர். சரணடைந்த 5 பேரையும் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி அருண் சங்கர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஆஜரான 5 பேரையும் விருதுநகர் ஜெயிலுக்கு அவர்கள் போலீசார் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.